சுவிட்சர்லாண்ட்லாம் பாஸ் மியூசிக்கை யூஸ் பண்ணி ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நம்பரை சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளால் முடியுமா? முடியும். முதல்ல we must மேக் தம் லவ் தி நம்பர்ஸ். அந்த நம்பரை சர்க்கஸில் பந்து விளையாடுவாங்களே அப்படி 4 பந்து, அது மாதிரி அவங்கள பண்ண வைக்கணும். பண்ண வைக்க முடியுமா? முடியும். நான் அதை இண்டியனைஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஜாஸ் மியூசிக், எனக்கு மியூசிக்கே தெரியாதால ஜாஸ் மியூசிக் எனக்கு என்ன தெரியும்? சும்மா கர்நாடிக் மியூசிக்லாம் போடலாம். இதை நான் செமினாரில் பண்ணுவேன். நமக்குள்ளே எத்தனையோ இளையராஜா இருப்பாங்க, எத்தனையோ ஏஆர் ரஹ்மான் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்க மாட்டேங்கிறோம். அதில் இந்த இதில் கொடுக்கலாம். கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவாள், கண்ணு 2 போர் தொடுப்பாள், அந்த திங்களையே தோற்கடிப்பாள், 1 2 3 4 அப்பா அம்மா சொல்ல கேளு, 2 3 4 5 தப்பு செய்ய நீயும் மஞ்சு, 2 3 4 5 தப்பு செய்ய நீயும் மஞ்சு, 3 4 5 6 நல்ல பேர் எடுக்கப்பாரு. Will they love or not? செய்ய நீயும் மஞ்சு, 1 2 3 4 அப்பா அம்மா சொல்ல கேளு, 2 3 4 5 தப்பு செய்ய நீயும் மஞ்சு. ரெண்டு 3 4 5 தப்பு செய்ய நீயும் மஞ்சு, 3 4 5 6 நல்ல பேரு எடுக்க பாரு. 2 3 4 5 தப்பு செய்ய நீயும் மஞ்சு, 3 4 5 6 நல்ல பேரு எடுக்க பாரு. 6 நல்ல பேரை எடுக்க பாரு. 4 5 6 7 நாம கேட்டால் நாடும் பாழு. 4 5 6 நல்ல பேரை எடுக்க பாரு. 4 5 6 7 நாம கேட்டால் நாடும் பாழு. 4 5 6 7 நாம கேட்டால் நாடும் பாழு. 5 6 7 8 நல்லவர்க்கே போடு ஓட்டு. 4 5 6 7 நாம கேட்டால் நாடும் பாழு. 5 6 7 8 நல்லவர்க்கே போடு ஓட்டு. 5 6 7 8 நல்லவர்க்கே போடு ஓட்டு. 6 7 8 9 அறிவை வளர்க்கணும் படிக்கும் போது. 5 6 7 8 நல்லவர்க்கே போடு ஓட்டு. 6 7 8 9 அறிவை வளர்க்கணும் படிக்கும் போது. 6 7 8 9 அறிவை வளர்க்கணும் படிக்கும் போது. 7 8 9 10 செயலில் காட்டணும் நாட்டுப்பற்று. 6 7 8 9 அறிவை வளர்க்கணும் படிக்கும் போது. 7 8 9 10 செயலில் காட்டணும் நாட்டுப்பற்று. இப்போ நான் ஒரு சினிமா பாட்டில் போடுறேன், நீங்கள் ஒரு சினிமா பாட்டில் போட்டு நாளைக்கு கொண்டு வரணும். ப்ரைஸ் வச்சு நிறைய ப்ரைஸ் வச்சுருப்பேன். இவங்க உண்மையை கொண்டு வரல. என்னுடைய ஒய்ஃபும் நானும் 2 3 நாள் பாரிஸ் அலைவோம் ப்ரைஸுக்காக. சாதாரண ஆப்ஜெக்ட் இல்லாத போட்டு தேடுவோம். இவ்வளோ தண்டி கோழிக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் 80 கோழிக்கா வாங்க இந்த சைஸ் அலையணும் அந்த ப்ரைஸ் கொடுப்போம். இப்போ அந்த குழந்தைகளை முதல்ல நம்ம தப்பு பண்ணுறது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, எல்கேஜியில் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். எல்கேஜினா என்ன அர்த்தம்? கிண்டர் கார்டன்னு பேர், சில்ட்ரன்ஸ் கார்டன்னு பேர். ஃப்ரோபல்னு கண்டுபிடிச்சான். அவன் குழந்தைகளை தோட்டத்துக்கு கார்டனுக்கு கூப்பிட்டு போய் இலையை தடவி பார்க்க சொல்லுங்கள், கலரை பார்க்க சொல்லுங்கள், மோந்து பார்க்க சொல்லுங்கள், அப்படி சொல்லிக் கொடுக்கணும். சில்ட்ரன்ஸ் கார்டன் பேரை வச்சான். நாம் ஃபேனை போட்டுட்டு ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறோம். இது 1 to 100 5 வயசில் சொல்லிக் கொடுக்கணும். 101 101 6வது வயசில் சொல்லிக் கொடுக்கணும். தப்பு பூரா நாம் பண்ணி அவனை வெறுக்க வச்சுட்டோம் நம்பரை.
அப்புறம் அவனை ஸ்டூடெண்ட்டை போய் ப்ளேம் பண்ணிடுறோம். டிஃபெக்ட் லைஸ் இன் அவர் சிஸ்டம் இன் அஸ். நான் என்னுடைய டாக்டரை 4ஆம் கிளாஸ் தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினேன். தற்பெருமை பேசுகிறேன்னு நினைக்காங்க, அதெல்லாம் ஐ ஹவ் கிராஸ் தட். வீட்டில் 1 மணி நேரம் சொல்லிக் கொடுப்பேன், 1 மணி நேரம் ஹோம் ஒர்க், 22 hours அவங்க போய் தான். அவள் 4ஆம் கிளாஸ் வரை பள்ளிக்கூடத்துக்கே போகல. 4ஆம் கிளாஸ் தான் முதல் தடவை பள்ளிக்கூடம் போனான். அவள் 10th கிளாஸ் கான்வெண்ட்டில் படித்தா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டஃபஸ்ட் ஒரு சாப்டர் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் வருது 10ஆம் கிளாஸில். அதை கேட்டால் நீ படிக்கணும், நான் புக்கில் அப்படியே அடிச்சிட்டேன். அந்த பரீட்சையில் வந்தால் எழுதாத என்ன, எப்போ மார்க் வராது போயிட்டு போகுது, ஒன்று எதுக்காக 100 எடுக்கணும்னு, 80 எடுத்தால் போகிறோம் அப்படின்னு. அவளை அதை படிக்க விடலை. நான் அப்போ சொன்னேன், 11th கிளாஸ் வந்து நான் 1/2 hour சொல்லி கொடுத்தா முடியும், இப்போ 10th கிளாஸில் அது வேண்டாம், 100க்கு 100 எடுக்கணும் என்ன கட்டாயம். நம்ம மார்க்குக்கு அன்டியூ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். while we teach we don't give importance to calculation skill. எங்கேயாவது கால்குலேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணியிருக்கிறோமா சொல்லுங்கள் பாப்பா, யாராவது சொல்லுங்கள் பாப்பா. ஒரு மேத்ஸ் டீச்சர் சொல்லுங்கள், நான் கால்குலேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணதுக்காக இது பண்ணியிருக்கேன்னு யாராவது சொல்லுங்கள் பாப்பா. நம்ம டூல்ஸை சரியாக, ஸ்க்ரூ டிரைவரை எப்படின்னு தெரியணும். நிறைய பேர் ஸ்க்ரூ டிரைவரை உபயோகிக்க தெரியாமல் அந்த குருவை மழுங்க விட்டுருவாங்க. அப்புறம் அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த ஸ்க்ரூவை திறக்கவும் முடியாது, பண்ணவும் செய்ய முடியாது. தே டோன்ட் நோ ஹவு டு யூஸ் ஏ ஸ்க்ரூ டிரைவர். நான் சொல்லுது இதை யாராவது சொல்லிடுங்க, சொல்லிட்டா ப்ரைஸ் கொண்டு வரல, அதான் ப்ரைஸ் கொடுப்பேன் யூஸ்வலாக. இப்போ ப்ரைஸ் இல்லை, பெரிய செமினார் 1 2 3 4 2 3 4 5 2 3 4 5 3 4 5 6 3 4 5 6 4 5 6 7 4 5 6 7 5 6 7 8. யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, கை தூங்க பார்ப்போம். எந்த கிளாஸ் கணக்குது? நம்ம எங்கே இந்த ட்ரைனிங் கொடுத்தோம்? சான்ஸ்கிரிட் படிக்கிறவங்க ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. இதை காரணம் இருக்குது. சான்ஸ்கிரிட் வந்து இட் இஸ் காமன் டு இந்தியா. நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், நான் சொல்ல யார் வேணாலும் டெஸ்ட் பண்ணலாம், ப்ரூவ் பண்ண தயார்னா. அஃப்கோர்ஸ் 80-20, வாட் எவர் ஐ சே டேக் இட் அஸ் 80-20. அதில் 80% ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதுலேயும் மோசமானவங்க 20% இருப்பாங்க. ஆனால் டே ஸ்காலர் எடுங்க, 80% வீக்காக இருப்பாங்க, 20% ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். சான்ஸ்கிரிட் ஸ்லோகன் சொல்ல சொல்ல இந்த ஸ்பீடு, நாக்கு ஸ்பீடு வேறு, திங்கிங் ஸ்பீடு வேறு, இந்த ரெண்டும் ஒரே ஸ்பீடு ஆகணும். இது ஃபாஸ்ட்டாக இருந்து இது ஸ்லோவாக இருந்தாலும் தப்பு, இது ஃபாஸ்ட்டாக இருந்து இது ஸ்லோவாக இருந்தாலும் தப்பு, ரெண்டும் மேட்ச் ஆகணும். கட்ட 1 2 3 4 2 3 4 5 2 3 4 5 3 4 5 6 3 4 5 6 4 5 6 7 4 5 6 7 5 6 7 8 5 6 7 8 6 7 8 9. பண்ணலாமா பண்ணக்கூடாதா? காசா பணமா? நான் ஐ ஹவ் காப்பிட் ஃப்ரம் வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். காசும் கிடையாது, பணமும் கிடையாது. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ண யூ நீட் நாட் ஸ்பெண்ட் ஈவன் சிங்கிள் பை. இஃப் யூ சேஞ்ச் தி ஆட்டிடியூட் ஆஃப் தி டீச்சர்ஸ், இஃப் யூ எக்யூப் தம், இஃப் யூ ட்ரெயின் தம் ப்ராப்பர்லி, we can improve the quality of education. ஆனால் அவங்க சொன்னபடி எல்லோரும் மார்க்குன்னு சொசைட்டிக்கு நான் என்ன செய்ய முடியும்? நெல்லூரில் ஒரு ஸ்கூலில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ரேங்கை நிறுத்திட்டோம். நெல்லூர்லன்னா 1 week நெல்லூர், 1 weekங்க, 1 week அப்படி 1 வருஷம். அப்புறம் திங்கள் செவ்வாய் தான் நாங்கள் மற்ற இங்கே டியூஷன் வந்துடும். அப்படி இருந்தேன், அப்படி 1 வருஷம். அப்படி மொத்தம் 4 வருஷம் அந்த ஸ்கூலோட கனெக்ஷன் இருக்குது. அதில் ரேங்கை நிறுத்ததும் 800 பிள்ளைகள் இருந்ததில் 200 பேர் வித்ட்ரா பண்ணிட்டாங்க பேரண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ரேங்க் கொடுக்க மாட்டீங்க, யூ டோன்ட் நோ வேர் மை சைல்டு சான்ஸ்லாம் சொன்னாங்க. அதுக்காக அப்புறம் பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு செமினார் நடத்தணும். மார்க் வச்சு பார்க்கக்கூடாது, ரேங்க் சொல்லக்கூடாது. யூ ஹவ் நோ ரைட் டு கம்பேர் ஒன் சைல்டு வித் அனதர் சைல்டு. யூ ஹவ் நோ ரைட். ஈச் சைல்டு இஸ் யூனிக். நீங்களே இப்போ கற்பனை பாருங்க, இளையராஜாவுக்கு ஃபிசிக்ஸ்லையும் மேத்ஸ்லையும் ப்ரொஃபஸராக வந்திருந்தாருன்னா நாட்டுக்கு என்ன கிடச்சிருக்கும்? நம்ம எத்தனையோ இளையராஜாக்கள் இருப்பாங்க. நம்ம வெறும் மார்க்கை மாத்திரம் வச்சுட்டு ஜட்ஜ் பண்ணுறோம். அவர்கிட்ட நல்ல குணம் இருக்கலாம், அவன் நாளைக்கு ஒரு விவேகானந்தர் மாதிரி வரலாம், ராமகிருஷ்ணன் மாதிரி வரலாம், இல்லை அப்துல் கலாம் மாதிரி வரலாம். என்னத்தை வச்சுட்டு ஜட்ஜ் பண்ணுறோம்? ஸோ டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மார்க், டோன்ட் ஜட்ஜ் ஆன் தி பேஸ் ஆஃப் மார்க். போன தடவை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே பண்ணினேன். ஒரே பேப்பருக்கு வெவ்வேறு ஆன்சர் கொடுத்தீங்க. போனது அட்டன் பண்ணவங்களாம் கைத்துங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெவ்வேறு மார்க் கொடுத்தோம், ஒரே இதுக்கு வெவ்வேறு மார்க். அப்போ ஆன் வாட் பேசிஸ் யூ ஆர் ஜட்ஜிங் தி சைல்டு? வி ஹவ் நோ ரைட் டு ஜட்ஜ் எ சைல்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். Who am I to judge a child? Each child is unique. Each child is unique.